ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் என்னது, காஸ் வந்து ஏடி த எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரலாக இப்படி எழுதுவோம், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity e power minus st f of t இன்ட்டு டிடி ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல நம்ம காஸ் ஏடி போட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணும்னா காசு, அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி தான் நம்மளுக்கு இப்போது வேணும். ஸோ இது 0 to infinity e power minus st, அடுத்தது காஸ் ஏடி டாட் டிடி. இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற இப்போது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அஸ் யூஷுவல் நம்ம சைன் ஏடிக்கு பார்த்தது போலவே காஸ் ஏடிக்கும் ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷனை வச்சு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதாவது ஆல்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை பேசிக்காக இன்டெக்ரலில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அட்ரஸ் பண்ணுவோம். எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாலேருந்து we know that ஓகேவா, we know that WKTங்க போகிறது, we know that என்னது, இன்டெக்ரல் ஓவர் இ பவர் ஏஎக்ஸ். ஓகேவா, இ பவர் ஏஎக்ஸ், அடுத்தது காஸ், ஓகேவா, காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இதை நம்ம ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷன் வச்சு எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 0 to infinity வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை இதோட கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். ஸோ பேசிக்காக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஓகேவா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதிட்டு இப்போது ஏ இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட், அடுத்து காஸ் இருக்கிறதுனால காஸ்ன்னு எழுதிக்குவோம், காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ், ஓகேவா. ஸோ இந்த இது ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் டைம்ஸ் சைன் செகண்ட் வரும் இதில், ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரிங் டெல்லிங் பிஎக்ஸ் ப்ளஸ், ஓகேவா, ப்ளஸ் கே. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா 0 to infinity பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததுன்னா அதை நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுத முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்ப்ரெஷனை ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகேவா. அடுத்தது இந்த இடத்துல ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos at is equal to first e power minus st வரும் இல்லையா, e power minus st divided by இந்த இடத்துல ஏக்கு பதில் s இருக்குது, அப்போ s ஸ்கொயர். அடுத்தது பிக்கு பதில் என்ன இருக்குன்னா a இருக்குது, அப்போது a ஸ்கொயர்னு வந்துடுச்சு இல்லையா. இப்போ s ஸ்கொயர் e power மைனஸ் எஸ்டி டிவைட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைன், இது வந்து இந்த இடத்துல ஏக்கு பதிலாக எஸ் இருக்குது இல்லையா, இ பவரில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து எஸ்ஸு, அதனால எஸ் மைனஸ் எஸ் இல்லையா, மைனஸ் எஸ் காஸ் பிஎக்ஸ். ஃபஸ்ட் காசு இருக்கிறதுனால காஸ் டேர்ம் வந்துடும், அடுத்தது செகண்ட் வந்து சைன் டேர்ம் இருக்குது, ப்ளஸ்ஸு அடுத்த கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏடி இருக்குது, காஸ் ஏடிங்கிறதுனால இப்போ ஏ சைன் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்தது லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to infinity. இதுதான் வந்து நம்ம அந்த ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷனை வச்சு மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிக்கிற ரிலேஷன். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை
லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆஸ் யூஷுவல் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதுதான் நம்மளோட காஸ் ஆஃப் ஏடி. ஓகேவா? ஸோ இப்போது அஸ் யூஷுவல் அப்பர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது என்ன ஆகும்னா இப்போ ஒரு மைனஸ் எஸ் இன்டி இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ எஸ்ஸோட இன்ஃபினிட்டி மல்டிபிள்னா எஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ இப்போ ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 0. ஸோ அப்போது அப்பர் லிமிட்டுக்கு வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ அப்பர் லிமிட்டை 0ன்னு வச்சுட்டு மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டுன்னு போடும்போது ஸோ இந்த டேர்முக்கு வந்து நீங்கள் 0 போட்டிங்கன்னா நான் இ பவர் 0ன்னு வந்துடும் இல்லையா? மைனஸ் 0 ஆர் 0 வாட் எவர் இ பவர் 0 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எஸ் மைனஸ் எஸ் காஸ்க்கு 0 போட்டிங்கன்னா 1. ஓகேவா? காஸ்க்கு 0 போட்டிங்கன்னா 1 வந்துடும். ஸோ அப்போது இதுதான் இருக்கும். இந்த டைமில் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? சைன் 0 வந்து 0. அப்போ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு கிடைச்சிக்கிற எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடிங்கிறது 0 மைனஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் ஸோ இ பவர் 0 நம்மளுக்கு இப்போது 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா? மைனஸ் எஸ். இதுதான் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிக்கிற எக்ஸ்ப்ரெஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடியோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அகெயின் இதில் வந்து ஒரு கண்டிஷன் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்ட்டு. ஸோ ஒன்லி பேசிக்காக 0 எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு இருந்தால் தான் இந்த வேல்யூஸ் அதாவது லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி வில் எக்ஸிஸ்ட். அதர்வைஸ் இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆர் இட் வில் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்காது, வேல்யூ வராது அப்படிங்கிறது இதோட அர்த்தம் பேசிக்காக. ஸோ அப்போது எல் ஆஃப் காஸ் ஏடிங்கிறது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ